இதில் உண்மை இல்லை உடன்பிறப்பே, நின்று பார்த்திடுவோம் உடன்பிறப்பே. தற்சமய சூழல்களை வைத்து சொல்லும் கருத்தில் உண்மை இல்லை. திமுக தனிமைப்படுத்தப்பட்டதாக சொல்கிற இந்த கருத்தில் உண்மை இல்லை. நாம் 234 தொகுதிகளில் நின்று பார்த்துடுவோம். புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் நின்று அதையும் பார்த்துடுவோம். நம்முடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய தருணம் இது. எதிரி யார், துரோகி யார், நயவஞ்சகர்கள் யார் என்று காலம் நமக்கு சுட்டிக்காட்டிய நேரம் இது. அதனால் இவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்ற செய்தியில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை. மருத்துவரிடம் டெஸ்ட் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி நாம் தனித்து நின்று சின்ன சின்ன கட்சி இருக்குல்ல, அந்த கட்சிக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு உதயசூரியன் சின்னத்திலே நிற்க வச்சு 234 சட்டமன்ற தொகுதியில் நின்று பார்த்துடுவோம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. அதே மாதிரி மக்களவைத் தேர்தல்களில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகள்லையும் நின்று பார்த்துடுவோம். யார் தனிமைப்பட்டு போனாங்க மக்கள் தீர்மானிக்கிட்டோம். யார் கூட இருந்து குடிப்படித்தார்கள் மக்கள் கருத்து சொல்லட்டோம். யார் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சு நயவஞ்சகம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் தீர்மானிக்கிட்டோம். சரி, ஒரு கேள்வி எழுதில்லை, திமுக செய்த தவறு தான் என்ன? தாயுள்ளத்தோட கூட்டணி கட்சிகளை அணைச்சிட்டு அளவுக்கு அதிகமான சீட்டுகளை கொடுத்தது தவறா? தொடர் வெற்றியில் திமுகவோட இருந்த கட்சிங்க ஒரே ஒரு தோல்வி, அந்த தோல்வியை தோண்டு போய் விட்டு ஓடி போகுதுன்னு சொன்னால் இதுக்கு பேர் என்னதான் பேர் சொல்லலாம்? தரவுகள் எடுத்து பாருங்கள். ஸ்டாலின் ஐயா தலைவர் ஆனதுலேருந்து கழகத்துக்கு தொடர் வெற்றிகளை தான் அள்ளி கொடுத்துருக்காரு. 2019 நாம் தோற்கலை, 2021 தோல்வி இல்லை, 2024 தோற்கலை. நடுநடுவே புதிய மாவட்டங்களுக்கு நடந்த தேர்தல்கள்லேயும் நாம் ஜெயித்தோம். அதே மாதிரி இடைத்தேர்தல்கள்லேயும் ஜெயித்தோம். ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள்லேயும் வெற்றி கனி ஈட்டினோம். அப்போ எல்லாம் நம்ம கூட இருந்து இந்த வெற்றியின் சுவையை, பதவியினுடைய அந்த சுவையை அனுபவித்தவங்க இப்போ நம்ம விட்டு போகிறாங்கன்னா இதுக்கு என்ன பேர்? நண்பன் யார், பகைவன் யார், நயவஞ்சகன் யார் அப்படின்னு சொல்லிட்டு காலம் நமக்கு உணர்த்து இருக்கிற தருணம் இது. நண்பன் யார் என்பதையும், எதிரி யார் என்பதையும், நயவஞ்சகன் யார் என்பதையும் புரிந்து கொள்ள முயலாதது தான் திமுக செய்த ஒரே தவறு என்பேன் நான். கூட்டணி கட்சிகளிடம் தாராளம் காட்டியது தவறு என்பேன் நான். திமுக வெறும் 110 இடங்கள் நின்று மற்ற இடங்கள்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்துட்டு மைனாரிட்டியாக நிற்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா என்ன? இவங்க நின்று பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாம் நின்று பார்த்துடுவோம் உடன்பிறப்பே. இவங்க பரப்புகிற செய்தியில் உண்மை இல்லை உடன்பிறப்பே. வெற்றி நமது தான் உடன்பிறப்பே.